இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு கண்டிப்பாக தேவை. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வேலை நடக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போகிறோம். அவர் நமக்கு அந்த வேலையை செஞ்சு தருவார். அப்போ அதுக்கு நம்ம முன்கூட்டியே கூலி கொடுத்தா தான் அவர் செஞ்சு தருவார். ஏன்னா செஞ்சு முடிச்சிட்டாக்கா அந்த கூலி தரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட ஒரு வேலைக்காக இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வேலை, அந்த வேலைக்காக நம்ம அவர்கிட்ட முன்கூட்டியே பணத்தை கொடுத்துட்றோம். அந்த அந்த வேலைக்கு என்ன காசு உண்டோ அதை கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும். இல்லைன்னா அவர் பண்ண மாட்டார். அவருக்கு ஏன்னா அந்த வேலையை முடிச்சிட்டாக்கா நாம் அதை வாங்க மாட்டோம், வாங்காமல் போயிட்டோன்னா அவருக்கு அது நஷ்டம். அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு, முன்கூட்டியே என்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க, பணத்தை கொடுத்தா தான் நான் அந்த வேலையை செய்வேன். இந்த மாதிரியான வேலைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வாங்கிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுக்காமலே போயிடுறாங்க. அந்த வேலையை செஞ்சு கொடுக்காமலே போயிடுறாங்க. அல்லது இந்த மாதிரியும் நடக்குது. என்னென்னா, அந்த வேலையை செய்கிறாங்க, ஒருவேளை பணத்தை வாங்காமலே அந்த வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை செஞ்சு ரெடியாக இருக்குது, அதை போய் வாங்கிக்கணுன்னா வேண்டான்றாங்க, இல்லை எனக்கு தேவையில்லை. அப்போ அவர் செஞ்சு வச்சது வேஸ்ட்டாக போயிடுது. அப்போ இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு வேலை ஆகுது அப்படின்னா அந்த வேலைக்கு 10,000 ரூபாய் கூலி முன்கூட்டியே கொடுத்தா தான் நான் அந்த வேலையை செய்வேன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த 10,000 ரூபாயை இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கணும். இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தோங்கன்னா அதில் ஒரு ஒப்பந்தம், இந்த வேலைக்காக நான் 10,000 ரூபாய் கூலி கொடுக்குறேன், அந்த கூலி இந்த வேலை முடிந்தவுடன் இந்த 3வது ஆள்கிட்ட இருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேலை நான் கூலி கொடுத்துட்டேன், யார்கிட்ட எனக்கு வேலை ஆகணுமோ அவங்ககிட்ட கொடுக்கல, இன்னொரு 3வது ஆள்கிட்ட கொடுக்குறேன். 3வது ஆள்கிட்ட கொடுக்கும்போது இந்த வேலை முடிந்தவுடன் வாங்கி கொள்ளவும், இவர்கிட்ட வாங்கிக்கலாம். 2 பேருமே கையெழுத்து போட்டு வேலை முடிந்து விட்டது, வேலைக்கு எனது வேலை எனக்கானது கிடைத்து விட்டது, அவரிடமிருந்து அந்த வேலைக்கான கூலியை இப்பொழுது நீங்கள் அவரிடம் கொடுத்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். சிலர் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஏமாற்றிடுவாங்களோங்கிற பயம் வராது. அதாவது நம்ம பணத்தை கொடுக்குறோம், ஒரு வேலைக்காக நம்ம அவங்ககிட்ட பணத்தை கொடுக்குறோம் அல்லது அட்வான்ஸ் கொடுக்குறோம். அட்வான்ஸாக இருந்தால் கூட அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. அந்த 3வதாக ஒரு ஆள், அதுக்குன்னு இங்கே ஒரு அமைப்பு இருக்கணும். அரசாங்கமே அந்த அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த 3வதாக ஒரு ஆள் இருக்கார்ல, அது ஒரு அலுவலகமாக இருக்கணும், அரசு அலுவலகம். அவங்களுக்கு இதுதான் வேலை. ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா அதுக்கான ஒப்பந்தத்தை இங்கு தான் பதிவு செய்ய வேண்டும், அதற்கான முன்பணத்தையும் இவங்ககிட்ட தான் கொடுக்கணும், அல்லது அதற்கான கூலி முழுசுன்னா அதையும் இவங்ககிட்ட தான் கொடுக்கணும். நீ கூலியை யார்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா அந்த நுகர்வோர்கிட்டருந்து வாங்கக்கூடாது. அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த அரசு அலுவலகம்னு சொல்கிறோம்ல, 3வது ஆள், அவர்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கோ. அப்போ வேலை செய்கிறவங்களுக்கும் நமக்கு பணம் வந்துடும். நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பணம் நமக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்கும். அதுபோல் நம்ம பணத்தை கொடுத்துட்டோம், அவர் ஏமாற்றிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயமும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது இங்கே நடக்குது நிறைய இடங்களில். இந்த வேலையை செய்யணும், நீங்கள் 10,000 ரூபா கொடுங்க, 20,000 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேலையை செஞ்சு கொடுக்காமல் போயிடுறாங்க. அல்லது எனக்கு இந்த வேலை வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்பி இவர் செய்கிறாங்க, அப்புறம் அந்த வேலையை வேண்டான்றாங்க. இது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினிமா நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சினிமா நடிகர் என்ன பண்ணுறாரு, அட்வான்ஸ் வாங்கிடுறாரு, 1 கோடி அல்லது 1 லட்சம் 10 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிடுறாரு. அப்புறமா நடிக்க வரமாட்டார். அப்போது அந்த அட்வான்ஸ் பணத்தை கூட நீ 3வதாக ஒரு ஆள்கிட்ட கொடு, அதான் அந்த அரசு அலுவலகம். 3வதாக ஒரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் பயம் கிடையாது. நம்ம நடித்து கொடுத்தா தான் நமக்கு அந்த பணம் கிடைக்கும், நடித்து முடித்து கொடுத்துட்டாக்கா அந்த பணம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இந்த நடிகருக்கும் இருக்கும். இந்த மாதிரி அது மாதிரி ஒரு கடன் கொடுக்கறதா இருந்தால் கூட, ஒருத்தருக்கு நம்ம 5,000 ரூபா கடன் கொடுக்கறதா இருந்தால் அந்த அலுவலகத்தில் போய் பதிவு பண்ணணும். அவர் முன்னிலையில் தான் யாருக்குமே கடன் கொடுக்கணும். ஒரு 500 ரூபாய்க்கு மேலே நீ கடன் கொடுப்பதாக இருந்தால் நீ அந்த அலுவலகத்துக்கு வந்துடணும். அரசு அலுவலகம் அவங்க முன்னிலையில் தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நான் இவருக்கு 5,000 கடன் கொடுக்குறேன் அல்லது 10,000 கடன் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி முன்னிலையில் தான் கடன் கொடுக்கணும். அங்கே பதிவு இருக்கும், நான் கடன் கொடுத்ததுக்கான சான்று அந்த அலுவலகத்தில் இருக்கும். அந்த அலுவலகத்துக்கு இந்த மாதிரி இதன் மூலம் மனித உறவுகளை நம்ம பாதுகாக்கலாம். இன்றைக்கி மனுஷங்க மேலே நம்பவே முடியல. ஒவ்வொரு வேலைக்காக நம்ம பல பேர் அலையிறோம், அட்வான்ஸ் கொடுக்குறோம் அல்லது முழு தொகையுமே முன்கூட்டியே கொடுத்தா தான் செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க அல்லது குறைவாக செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எதிர்பார்த்த தரங்கிறது கிடைக்காம போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி 3வது ஆள்கிட்ட கொடுக்கும்போது, 3வது ஆளுங்கிறது அரசு அலுவலர், அவர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம தரம் குறைவாக இருந்ததுன்னா அந்த எனக்கு இந்த வேலையில் திருப்தி இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லலாம், முறையிட்டு அவரும் பார்த்துட்டு ஆமாம் அந்த வேலை சரியாக இல்லை, சரியாக கொடுத்தா தான் நீ கூலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவருக்கு கொடுக்காம அந்த வாடிக்கையாளர்கிட்டே கொடுத்துருவார். இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு
மனித உறவுகளை பாதுகாப்போம். நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இன்றைக்கி யாரை நம்புறதுன்னு தெரில. கடன் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டேன்றாங்க. அப்போ கடன் கொடுப்பதாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு அரசு அலுவலர்கள் முன்பு நம்ம அதை கொடுக்கணும். அப்போ அந்த கொடுத்ததுக்கு சாட்சி இருக்குது. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, கொடுத்தாங்கிறதுக்கு அத்தாட்சி இருக்குது. ஒருவேளை கொடுக்கலன்னா வாங்கின பணத்தை திருப்பி தரலன்னா 10,000 வாங்குறாங்க, 20,000 வாங்குறாங்க, 1000 ரூபாய் வாங்குறாங்க, 500 வாங்குறாங்க, 5000 வாங்குறாங்க, திருப்பி தரமாட்டேன்றாங்க, அலைய விடுறாங்க. அப்போ ஏமாற்றணுங்கிற நோக்கத்தோடய கடன் வாங்குறாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இந்த மாதிரி ஒரு அரசு அலுவலகம் வச்சுக்கிட்டு அவங்க முன்னிலையில் இந்த கடனை கொடுக்கணும். அந்த அலுவலர் முன்னிலையில் கொடுத்ததற்கான அத்தாட்சி அந்த அலுவலரிடம் இருக்கும். கொடுக்கவில்லை என்றால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த அலுவலருக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த அரசு அலுவலர்கள். இந்த மாதிரி அரசாங்கம் மனித உறவுகளை பாதுகாப்பதற்கு இந்த பணத்தை கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுப்பது, ஒரு வேலை நடப்பதற்காக முன்பணம் கொடுப்பது அல்லது மொத்த கூலியவே முன்னதாக கொடுப்பது, எல்லாவற்றுக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை ஆகணும்னா மேற்கொண்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல 10,000 ரூபாய்க்கு ஒத்துப்பாங்க, இந்த வேலைக்கு 10,000 ரூபாய். அப்புறம் அந்த வேலை முடியும் போது கூட 5,000 கொடுங்க, அப்போ தான் இதை செஞ்சு தருவேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய இந்த தொழிலில் நடக்கிற மன உளைச்சல்கள், மனிதர்கள் மீது நமக்கு வெறுப்பு வந்துடுது. இந்த மனுஷங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி மனுஷங்களை. அப்போ மனுஷங்களுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு கவலை இல்லை. மனுஷங்களை பற்றி கவலைப்பட மாட்டோம், மனுஷங்களை பற்றி அக்கறைப்பட மாட்டோம். எக்கடும் என்னன்னு போயிட்டு போட்டோம். இவனை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷனுக்கு தான் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க பண விஷயத்தில் அப்படின்ட்டு இந்த மனித உறவுகள் மீது நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இருப்பதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா, மனுஷங்க மனித உறவுகள் பாதுகாக்கப்படும். நம்பிக்கையோடு நம்ம எந்த வேலையும் நம்ம செய்யலாம். அதுபோல் ஒரு கூலி கூட இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ கூலி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வேலை முடிஞ்ச உடனே கூலியை குறைச்சிருவாங்க. அப்போ அதை கூட என்ன பண்ணணும், இந்த வேலைக்கு நான் இவ்வளவு கூலி கொடுப்பதாக ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலுவலகம், அந்த மாதிரி அலுவலகம் நிறைய இடத்துல இருக்கணும். அது ஒரு காவல் நிலையமாக கூட காவல் நிலையத்தின் அருகில் இருக்க வேண்டும். காவல் நிலையத்தின் ஆதரவோடு அந்த அலுவலகம், அப்போ தான் பயம் இருக்கும். உனக்கு 5,000 கடன் வாங்கணுமா, அங்கே வா, காவல் நிலையத்துக்கு அருகில் அந்த அலுவலகம் இருக்குது. காவல் நிலையத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். காவலர்களின் வேலை இது. அப்போ அந்த மாதிரி போனால் பயந்துக்கிட்டு மனிதர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஏமாற்றணுங்கிற நினைப்பே வராது.